السلام عليكم ورحمة الله تعالى وبركاته حامدا مصليا ومسلما وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் சர்தாரே ஆலம் ஷாஹே மதீனா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முரீதீன்கள், முஹிப்பீன்கள், முத்தகீன்கள், ஆஷிகீன்கள், சாலிஹீன்கள், முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று, இஸ்லாத்தின் பெயரால் பல பிரிவினைவாதிகள் இன்று நம் மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்று தொட்டு இற்றை வரைக்கும் இஸ்லாமிய பெயர்களினால் தங்களை தாங்களே அறிமுகம் செய்து கொண்டு அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் நாங்கள் தான் தெளிவான முறையில் சரியாக பின்பற்றுகிறோம், நாங்கள் தான் இஸ்லாமிய தூயவான்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கென்று பெயரை சூட்டிக்கொண்டு சீர்திருத்தவாதிகள் என்று உலா வந்து கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாக காணக்கூடிய ஒன்று. அந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாக தங்களுக்கென்று நாங்கள் தான் தௌஹீத்வாதிகள், நாங்கள் தான் ஏகத்துவவாதிகள் என்று தங்களை தாங்களே, நாங்கள் தான் அஹ்லுத் தௌஹீத் வல் அத்ல் என்று தங்களை தாங்களே அவர்களுக்கென்று பெயர் சூட்டி அறிமுகம் செய்து கொண்டவர்கள் முஅ்தஸிலாக்கள். பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை மறுக்கக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாட்டை கொண்டவர்களாக முஅ்தஸிலாக்கள் இருந்தார்கள். ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவர்களாக முஅ்தஸிலாக்கள் இருந்தார்கள். ஹதீஸுகளை புரட்டக்கூடியவர்களாக மறுக்கக்கூடியவர்களாகவும் ஹவாரிஜியாக்கள் என்று அறிமுகமான அந்த கோட்பாடுடையவர்களும் அன்று இருந்தார்கள், ஹவாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள். அதனால்தான் இன்று இருக்கக்கூடிய புது புது இயக்கங்கள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம் அவர்களினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை பார்க்கும் பொழுது முஅ்தஸிலாக்கள் வழியில் வந்தவர்களாகவும் ஹவாரிஜியாக்களின் வழியில் வந்தவர்களாகவுமே காணப்படுகிறார்கள். அதனால்தான் நாம் ஹவாரிஜியாக்களின் வழியில் வந்த, முஅ்தஸிலாக்கள் வழியில் வந்த வஹாபிகள் என்று நாம் தௌஹீத் ஜமாத் என்று தங்களை பேர் சூட்டிக் கொண்டவர்களை நாம் அழைக்கிறோம். எனவே ஹதீஸு தங்களினுடைய புத்திக்கு தோதில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதை ஏதோ ஒரு அமைப்பிலே அவர்களாகவே என்ன செய்கிறார்கள் என்றால், இது குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக இருக்கிறது, இது அல் குர்ஆனோடு மோதுகிறது என்று ஒரு மாயையை உண்டாக்கி ஒரு நாடகத்தை காட்டி அந்த ஹதீஸை அப்படியே மறுத்து தூக்கி வீசுவது என்பது இவர்களினுடைய ஒரு வாடிக்கை. இது இவர்கள் ஆரம்பித்த, இந்த இயக்கம் ஆரம்பித்த நாட்கள் தொட்டு இற்றை வரைக்கும் உண்டு. அதிலே சஹீஹுல் புகாரியை நாம் எடுத்துக்கொண்டால், சஹீஹுல் புகாரியில் கூட ஏனைய கிரந்தங்களை நாம் பார்ப்பதற்கு முன் நாம் முதன்மைப்படுத்த வேண்டியது சஹீஹுல் புகாரி. காரணம்,
சஹீஹுல் புகாரியிலே நிறைய ஹதீதுகளை இவர்கள் மறுக்கிறார்கள். அந்த வகையிலே இலங்கையிலேயே SLTJ என்று ஆரம்பத்தில் அறிமுகமாகிய இவர்கள் CTJ என்று இரண்டாக பிளந்தார்கள். இரண்டாக பிளந்து ஒரு அணியினர் CTJ என்றும் இன்னொரு அணியினர் SLTJ என்றும் என்று இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், சிலோன் தௌஹீத் ஜமாத், SLTJ, CTJ என்ற இந்த சிலோன் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் தான் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள். அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு வீடியோவை நாம் பார்வையிட்டோம். அவர் சுயமாக ஆய்வு செய்து மார்க்கத்தை அறிந்து பேசியவராக அவ்வீடியோவில் காணப்படவில்லை. மாறாக இன்னொருவரை பின்துயர்ந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே உள்வாங்கி இவர் வாந்தி எடுப்பதை போன்றிருக்கிறது. அதிலே சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை அவர்கள் திட்டத்தெளிவாகவே மறுக்கிறார்கள். நிறையவே ஹதீஸ் மறுப்பது உண்டு அவர்கள். அதை நாம் ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் கால நேரங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவைகளை நாம் பார்ப்போம். அதற்குண்டான விளக்கங்களையும் தெளிவுகளையும் தீர்வுகளையும் தருவோம். அந்த வகையில் சமீபத்திலே உமைமா பின்த் நுஅமான் இப்னு ஷராஹில என்ற பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துணைவியார்களில் ஒருவரான அவரை பற்றி பேசப்படக்கூடிய சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5255வது இலக்கம் கொண்ட அந்த ஹதீஸ், அந்த ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல், அது அரபியினுடைய அந்த நுணுக்க ஞானம் அறியாமல், ஹதீஸுக்களை அறிஞர் பெருமக்களினுடைய விளக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சுயமாகவே அவர்கள் விளக்கம் கொடுத்து புத்திக்கு தோதுவாக அதை மறுப்பதற்கு ஒரு வழியை அமைத்து சுயமாக அந்த ஹதீஸை மறுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு ஆபாசத்தை திணிக்கிறது போன்ற ஒரு கதையை உண்டாக்கி, இது ஆபாசம் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒழுக்கத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக, இழுக்கு விளைவிக்கக்கூடியதாக இல்லையா, இது ஹதீஸாக இருக்குமா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று ஒரு விதமான ஒரு படைப்பை அவர் அங்கு உண்டாக்குகிறார். எனவே அந்த ஹதீஸ் குறித்து தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன, அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, இவருடைய அந்த ஹதீஸை மறுப்பதற்கு இவர் சுயமாக வைக்கவில்லை, ஏதோ ஆய்வு செய்து பேசுவதை போன்று அவர் தன்னை காட்டிக் கொள்கிறார். ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய மாட்டீங்களா, ஆய்வு பண்ண மாட்டீங்களா என்றெல்லாம் தன்னை ஆய்வு பண்ணி தான் ஒரு ஆய்வாளர் என்பதை போன்று காட்டிக்கொண்டு பேசுகிறார். ஆனால் அவர் இன்னொருவரினுடைய பேச்சை உள்வாங்கி பேசுகிறார் என்பது அதில் திட்டத்தெளிவாக விளங்கக்கூடிய ஒன்று. புகாரி ஷரீஃபிலே அந்த ஹதீஸ் 5255வது இலக்கம் கொண்ட அந்த ஹதீஸ் அவர் பேசக்கூடியது என்ன, அவர் என்ன அதில் சொல்கிறார் என்பவைகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இமாமனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களினுடைய சஹீஹுல் புகாரியில் தலாக்கினுடைய பாடத்தில் மனவிலக்கு என்ற இந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி உசைதின் சாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு தோட்டத்தின் பக்கம் சென்றோம். மதீனாவில் இருக்கக்கூடிய ஷவுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோட்டம். அந்த தோட்டத்தின் பக்கம் சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் நீங்க இங்கே அமர்ந்திருங்கள், நீங்க இங்கே அமர்ந்திருங்கள் இருங்க என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள போனாங்க. உள்ளே சென்ற பொழுது உத்திய பில் ஜவுனியா, ஜவுன் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர், அதாவது உமைமா பின்த் நுஅமான் இப்னு ஷராஹீல் என்பவர், உமைமா என்ற அந்த பெண்மணி கொண்டு வரப்பட்டார், அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களோடு
அந்த பெண்மணியோடு தாயத்துஹா ஹாதினா, அதாவது செவிலித்தாய், பாலூட்டி வளர்த்த அந்த தாயும் அவர்களோடு இருக்கிறார்கள். யாரோட? இந்த பெண்மணியோட அந்த செவிலித்தாயும் இருக்காங்க, வளர்த்த தாயும், பாலூட்டி வளர்த்த தாயும் இருக்காங்க. கொண்டு வரப்பட்டதன் பின், அழைத்து வரப்பட்டதன் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள், ஹபி நஃப்ஸகி லீ, உங்களை எனக்கு அன்பளிப்பு செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னதன் பின் அப்பெண்மணி சொல்கிறார், வஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா லிஸ்ஸூகா, ஒரு அரசி உயர் குலத்தைச் சேர்ந்த ஒருவர், ஒரு அரசி சூக்காவிற்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளா? சூக்காண்டா என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இப்ப சூக்காண்டே வச்சுக்கொள்ளுங்க. சூக்காவிற்கு ஒரு அரசி தன்னை அன்பளிப்பு செய்வாளா என்று அப்பெண்மணி கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, உடனே ஃபஅஹ்வா பியதிஹி யலஉ யதஹு அலைஹா லிதஸ்குன, அந்த பெண்மணியை அமைதிப்படுத்துவதற்காக, சாந்தப்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய அந்த கையை கொண்டு வைக்க போறாங்க. நாம சாதாரணமாக ஒருவரை அமைதிப்படுத்துகண்டா, சாந்தப்படுத்துகண்டா கையால தட்டி கொடுத்து அமைதிப்படுத்துவோமே இல்லையா? அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை கொண்டு போறாங்க. இதுக்கு அந்த பெண்மணியை அமைதிப்படுத்துவதற்காக. அப்ப உடனே அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அஊது பில்லாஹி மின்க, உங்களை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்லுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க, மிக கண்ணியமான ஒருவனிடத்துல தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்னை விட்டும் பாதுகாப்பு தேடிருக்கீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லுறாங்க, இந்த பெண்மணிக்காக 2 வெண்ணிற ஆடைகளை என்ன செய்யுங்கன்னு கேட்டா தயார் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி அல்ஹிக்ஹா பி அஹ்லிஹா, அவங்களினுடைய குடும்பத்தோடு இந்த பெண்மணியை நீங்க என்ன செஞ்சிருங்க, கொண்டு விட்டுருங்க, சேர்த்துருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லுதாங்க. இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸை நீங்க 5255வது இலக்கம் கொண்ட மொழிபெயர்ப்புல கூட என்ன செய்யலாம், இந்த ஹதீஸை முழுமையாக ஒவ்வொன்றா அப்படியே பார்க்கலாம். இப்ப நாம் இங்க சொன்ன வார்த்தைகள், குறிப்பிட்ட வார்த்தைகள் என்பது இவர்கள் விமர்சனத்திற்கு எடுத்து இந்த ஹதீஸ் இந்த வார்த்தைகளை காட்டி எப்படி முரண்படுகிறது பாருங்க சொல்லி தூக்கி வீசுறாங்களே இல்லையா, அதற்காக வேண்டித்தான் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை மட்டுமே நாம் இங்க என்ன செஞ்சோம், உபயோகிச்சு சொன்னோம். எனவே இந்த ஹதீஸ் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒழுக்கத்திற்கு ஒரு கேடான செய்தியாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பாழ்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது, அல் குர்ஆனுக்கு நேரடியாகவே முரண்படுகிறது என்று சொல்லி இந்த ஹதீஸ் என்ன செய்தாங்கன்னு கேட்டா மறுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணோடு அங்க தனிமையில் இருக்காங்க, கையை கொண்டு போறாங்க, பிடிக்கிறதுக்கு அந்த பெண்ணை தொடுவதற்கு கையை கொண்டு போறாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி தான் அந்த ஹதீஸ் எவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருக்குது. பொதுவாக இது ஹதீஸே இல்ல, இது எப்படி நாம ஹதீஸ் சொல்லுது, இது ஹதீஸே இல்ல, எப்படி நாம ஹதீஸ் சொல்லலாம்? எனவே இது அல் குர்ஆனுக்கு நேரடியாகவே முரண்படுகிறது. எனவே இந்த ஹதீஸை நாம் என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ளல, ஹதீஸே இல்ல, இது பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட சொருகப்பட்ட ஒரு பொய் செய்தி. எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் இதை மறுக்கிறார்கள். எனவே இவர்கள் அந்த ஹதீஸை மறுப்பதற்கு விமர்சனங்களாக கொண்டு வந்தவைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக இந்த ஹதீஸுக்கு பின்னால பார்க்கலாம். இந்த ஹதீஸை நாம 3 அமைப்பில பார்க்க வேண்டியது இருக்கு. 3 அமைப்பில் இந்த ஹதீஸை பார்க்கணும்.
அப்பதான் நாம எங்கேயுமே வெளியே போகாம அது உள்ளேயே இருந்து இந்த ஹதீஸினுடைய முடிவையும் தீர்வையும் காணலாம். ஒன்று அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராஇ, 2 அல் மன்ஹஜுல் இஸ்திம்பாத்தி, 3 அல் மன்ஹஜு தஹலீலி. அதாவது மன்ஹஜுல் பஹஸ் இருக்குதா இல்லையா, ஒரு ஆய்வு ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா அந்த ஆய்வு பண்ணுவதற்கென்று ஒரு வழிமுறைகள் மன்ஹஜ் இருக்குது. அது ஒரு தனி கலை, அது ஒரு தனி பண்ணு. அப்ப மன்ஹஜுல் பஹஸ்ல ஒரு 3 விதமாக இந்த நாம ஹதீஸை உற்று நோக்க வேண்டியது இருக்குது. அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராய் என்றால் என்ன, அல்லது அல் மன்ஹஜுல் இஸ்திம்பாத்தி என்றால் என்ன என்பது பற்றி தனித்தனியாக நாம் இங்கே விளக்குவதல்ல நோக்கம். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் மனாஹிஜுல் பஹஸ்ல என்ன செய்யலாம் நாம, அதை நாம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம பாடம் நடத்துவோம். அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராய் என்ன, அல் மன்ஹஜுல் இஸ்திம்பாத்தி என்னங்கிறது நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நாம் நேரங்காலங்கள் எடுத்து அதை என்ன செய்வோம் படித்து தருவோம். அப்ப அல் மன்ஹஜுல் இஸ்திக்ரா இப்போதைக்கு நாம பொதுவாக அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. அதை ஒட்டி என்ன சொல்லப்படுகிறத கவனித்தால் அது அப்படி அந்த வழியில போகலாம். ஒன்று அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராயி. அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராயி என்று வரும் பொழுது சாரமாக இந்த குறிப்பிட்ட ஹதீஸ், புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஹதீஸ் எத்தனை வழியில எத்தனை துருக்குல இருந்து ஹதீஸ் இடம்பெறுகிறது, எத்தனை வழியில இருந்து ஹதீஸ் வருகிறது என்பதை நாம் என்ன செய்யணும், ஒன்று சேர்க்கணும். எத்தனை வழியாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது, அந்த ஹதீஸ ஒன்று சேர்த்து அந்த ஹதீஸ் நமக்கு அந்த ஹதீஸின் மூலமாக என்ன சட்டங்கள் என்ன ஹுக்குமு சொல்லப்படுகிறது அதை பற்றி உண்டான விவரம் என்ன பார்க்கணும். ஒன்று இதை நாம மேற்சொன்னவைகளை அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராயி என்று நாம வச்சுக்கொள்வோம். 2வது வழி அல் மன்ஹஜுல் இஸ்திம்பாத்தி, அதாவது இஸ்திக்ராஜுல் அஹ்காம். இஸ்திம்பாத் என்று சொல்லி சொன்னா சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இஸ்திக்ராஜுல் அஹ்காம், சட்டங்களை வெளியாக்குதல். அப்ப அல் மன்ஹஜுல் இஸ்திம்பாத்தி என்று வரும் பொழுது சுருக்கமாக விவரத்தை நாம சொல்லுவதாக இருந்தால் இந்த ஹதீஸ் குறித்து அறிஞர் பெருமக்கள் என்ன சட்டங்களை சொல்கிறார்கள் என்பது பற்றி நாம அந்த ஹதீஸின் மூலமாக பார்க்கணும். ஹதீஸுக்களை அறிஞர் பெருமக்களினால ஹதீஸ் கிரந்தங்களுக்கு விரிவுரை எழுதியிருக்கக்கூடிய ஹதீஸுக்களை அறிஞர்கள் விரிவுரையாளர்களினால என்ன விளக்கங்கள் வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பவைகளை நாம இந்த ஹதீஸுக்கு நாம பார்க்க வேண்டியது இருக்குது. இது 2வது வழி அல் மன்ஹஜுல் இஸ்திம்பாத்தி. 3வது அல் மன்ஹஜு தஹலீலி, அதாவது இந்த ஹதீஸ் குறித்து எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன செய்யணும் கேட்டா ஹல்லு செய்யணும். ஹதீஸ் குறித்து எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன என்பவைகளை சொல்லி அதை நீக்கணும். அந்த விமர்சனங்கள் இஸ்காலாத்துகள் என்ன செய்யணும் சொல்லி, இதுதான் அதனுடைய இஸ்கால், இதுதான் எழுந்திருக்கக்கூடிய என்ன விமர்சனம் சொல்லி அதை நீக்கணும். நீக்கி அதற்கு மறுப்பு என்ன என்பது பற்றி சொல்லணும். அதற்கு என்ன மறுப்பு என்பது பற்றி சொல்லணும். அப்ப இந்த 3 அமைப்புல தான் இந்த ஹதீஸை நாம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று ஏற்கனவே நாம மேல சொல்லிட்டோம். ஒன்று அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராங்கிற ஒரு வழி, 2வது அல் மன்ஹஜுல் இஸ்திம்பாத்ங்கிற வழி, 3வது அல் மன்ஹஜு தஹலீல்ங்கிற வழி. இந்த 3 அமைப்புல தான் இந்த ஹதீஸை நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். முதலாவதாக இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில எத்தனை இடத்துல இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராயி, அதை நாம ஒன்று சேர்க்கணும். இந்த ஹதீஸ் எத்தனை வழியில இடம்பெறுகிறது என்பதை ஒன்று சேர்த்து இந்த ஹதீஸ் குறித்து உண்டான ஹுக்கும் தீர்ப்பு என்ன, அது பற்றி உண்டான விவரங்கள் பயான் என்ன என்பது பற்றி நாம முதலாவதாக பேச போறோம். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில்
3 இடத்தில் இடம்பெறுகிறது. புகாரி ஷரீஃபிலே இருக்குது. ஒன்று அபி உசைதின் சாயிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அவர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி முதலாவது. இரண்டாவது சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடியது 2. மூன்றாவது ஆயிஷா சித்திகா முஃபக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாக வரக்கூடியது 3வது. 3 செய்திகளும் சஹீஹுல் புகாரியில் இருக்குது. அப்ப அது 3ஐயும் நாம முதலாவதாக என்னென்ன என்பதை பற்றி நாம பார்க்கணும். அபி உசைதின் சாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக வரக்கூடிய அந்த செய்தியை நாம ஏற்கனவே முன்கூட்டியே பார்த்தாச்சு, சொல்லிட்டோம். 5255வது இலக்கம் கொண்ட ஹதீஸ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருக்கு இந்த தலாக்கினுடைய பாடத்துல பதிவு செய்தாங்க. அபி உசைதின் சாயிதி ரலியல்லாஹு தஆலா அவங்க மூலமாக வரக்கூடிய செய்தி இது முதல் செய்தி, முதலாவது வரக்கூடிய வழி. அதை நாம என்ன செஞ்சிருக்கோம், மேல சொல்லி இருக்கோம். இந்த 5255வது இலக்கம் கொண்ட அபி உசைதின் சாயிதி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் வரக்கூடிய இந்த செய்தியை சொல்லித்தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்க விமர்சனத்தை பண்ணி இந்த ஹதீஸ் என்ன செய்தாங்க, மறுக்குதாங்க. ஆபாசம், நற்குணங்களுக்கு இழுக்கு விளைவிக்கக்கூடியதா இருக்குது, இது ஹதீஸ் தானா, இது எப்படி நாம ஏற்றுக்கொள்வது, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாரு சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் பேசியிருக்காரு அந்த ஹதீஸ் அந்த விஷயங்கள் குறித்து. அப்ப முதலாவது அறிவிப்பு என்ன செஞ்சிருக்க நாம மேற்கூடிய பார்த்திருக்கோம். 2வது அறிவிப்பு என்னங்கிறத பார்ப்போம். அதே சஹீஹுல் புகாரி கிதாபுல் அஷ்ரிபா என்ற அந்த பாடத்துல 5637வது இலக்கம் கொண்ட ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. இது 2வது ரிவாயத். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு அரபு பெண்மணியை பற்றி பேசப்படுகிறது. அந்த பெண்மணியினுடைய குண அதிசயங்கள், நலன்கள் இவைகள் பற்றி பேசப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசைதின் சாயிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல சொல்லுறாங்க, அந்த பெண்மணியை அழைச்சி வரக்கூடிய ஏற்பாடு செய்தாங்க. உசைதின் சாயிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ஆளை அனுப்பி என்ன செய்தாங்க, அந்த பெண்மணியை அழைத்து வரப்பட்டு பனு சாயிதா என்ற அவர்களினுடைய அந்த குலத்தார்களினுடைய கோட்டையில என்ன வைக்கப்படுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தாங்க, போறாங்க, போய் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி தலையை தாழ்த்தியபடி குனிந்தபடி என்ன செய்தாங்க, அந்த பெண்மணி இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்மணியிடம் பேசிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த பெண்மணி அஊது பில்லாஹி மின்க, உங்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லுதாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு என்ன செய்தாங்க, வந்துருந்தாங்க. அப்ப இருந்த மக்கள், அந்த தோழர்கள் எல்லாம் அந்த பெண்மணியிடம் கேட்கிறார்கள், வந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களிடத்தில் வந்தவர் அவர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்ற பொழுது அப்பெண்மணி என்ன செய்தாங்க, சொல்லுதாங்க, இல்ல தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வந்தவங்க யார் என்று கேட்டா பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வந்து போறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டா லியஹ்துபகி, உங்களை மனமுடிப்பதற்காக வேண்டி உங்களோட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பெண்மணி என்ன செய்தாங்கன்னு கேட்டா கை செய்தப்படுகிறாங்க. நான் ஒரு துர்ப்பாக்கியவானாக ஆகிவிட்டேனே என்று அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள், கை செய்தப்படுகிறார்கள் என்ற இந்த செய்தி அதே புகாரி ஷரீஃபில் 5637வது இலக்கம் கொண்ட ஹதீஸாக என்ன செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. இது 2வது ரிவாயத்து சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தி. ஏற்கனவே நாம சாயிது ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் பார்த்த செய்தி முதலாவது, அது 5255வது. இது 2வது செய்தி 5637வது இலக்கம் கொண்ட 2வது செய்தி. இதுவும் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படக்கூடியது. அடுத்த 3வது செய்தி வாங்க, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறோம் பாருங்க, விஷயத்துக்கு வருவோம். நம்ம இலக்கத்தை சொல்லிட்டு போகும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஹதீஸுகளை பார்த்து கொள்ளலாம்.
மூன்றாவது செய்தியாக 5254வது ஹதீஸ் புகாரி ஷரீஃபில், அதாவது அதே பாடத்தில் இடம்பெறுகிறது. எந்த பாடத்துல? ஏற்கனவே 5255வது சொன்னமா இல்லையா, அந்த ஹதீஸுக்கு மேல முன்னாடி உள்ளது. தலாக்கினுடைய மனவிலக்கு என்ற பாடத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. 5254வது ஹதீஸ். அதாவது இமாம் அவுசாயி ரலியல்லாஹு தஆலா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டா சொல்லுதாங்க, நான் ஸுஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல கேட்டேன், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களில் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்களை விட்டும் பாதுகாப்பு தேடியது என்று கேட்ட பொழுது அவங்க சொல்லுதாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னதாக உருவா என்பவர் அறிவிக்கிறார், சொல்கிறார். ஜவுன் என்ற குலத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பாதுகாப்பு தேடியவர். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி அனுப்பப்பட்ட பொழுது, அதாவது தாம்பத்திய உறவிற்காக, அதாவது அங்க ஹதீஸ்கள்ல வரக்கூடிய அந்த வார்த்தைகள் உதுகிலத்து ஃபலம்மா தகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் இடம்பெறுகிறது. அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நேரங்கள்ல வரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் பார்க்கலாம். தாம்பத்திய உறவிற்காக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செய்யப்பட்டது, அந்த பெண்மணிய அனுப்பப்பட்டது. இப்னத்துல் ஜவுன் குலத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்மணியிடத்தில் நெருங்கினார்கள். வதனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த பெண்மணி இடத்துல நெருங்கின பொழுது அஊது பில்லாஹி மின்க, அந்த பெண்மணி என்ன செய்தாங்க, அல்லாஹ்விடத்துல உங்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மகத்துவமிக்க கண்ணியமான ஒருவரிடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்க உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க என்ன செய்யுங்க, சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது 5254வது இலக்கம் கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மூலமா வரக்கூடிய செய்தி இது மூணாவது அறிவிப்பு. அதே சந்தர்ப்பத்தில் 5255க்கு பின்னாடி அடுத்ததாக 5256 5257வதாக மேற்சொன்ன ஹதீஸ் எது, 5255 சொன்னமா இல்லையா, அதே ஹதீஸினுடைய அறிவிப்பாக ரெண்டு, அதாவது உசைத் பின் ஸாயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே மாதிரி ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேருமே சொல்றாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இத முஅல்லகாக என்ன செய்தாக பதிவு செய்தாக அந்த ஹதீஸ். அப்ப புகாரி ஷரீஃப்ல முஅல்லகான ஹதீஸுகள் நிறையவே இருக்கான்னு கேட்டா இருக்குது. அப்ப ஹதீஸை முஅல்லக்கு அதனுடைய பொதுவான சட்டம் மறுக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வருவார்களாக இருந்தன்னு சொல்லி சொன்னா அது சம்பந்தமாக தாராளமாக நிறைய பேசலாம். புகாரி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய முஅல்லகான ஹதீஸ்களுடைய நிலை குறித்து அது என்ன அடிப்படையில் இருக்குங்கிறத பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமாக என்ன செய்யலாம், நாம் அதுக்குள்ள இப்ப நுழையல, அது நமக்கு இப்ப தேவைப்படவும் மாட்டுச்சு. எனவே வாங்க அடுத்து. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உமைமா பின்த் நுஅமான் இப்னு ஷராஹில் அவங்க விஷயமாகத்தான் அதுவும் இடம்பெறுகிறது. 5256 5257 ரெண்டு இலக்கத்தையும் ஒரே நேர்கோட்டிலேயே போடப்பட்டிருக்கு புகாரி ஷரீஃப்ல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸவஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைமா பின்த் ஷராஹில். உமைமா பின்த் ஷராஹில் என்பவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்திருந்தார்கள். ஃபலம்மா உத்கிலத் அலைஹி, அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாம்பத்திய உறவிற்காக வேண்டி அனுப்பப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய கையை நீட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய கையை நீட்டினார்கள். அந்த பெண்மணியிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டும் பொழுது அந்த பெண்மணி அதை வெறுப்பதை போன்று, விருப்பமில்லா தன்மையாக இருப்பதை போன்றுண்டான நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். அந்த பெண்மணி வெறுப்பதை போன்றிருப்பதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உசைது சாயிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல சொல்லுதாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துருந்தாங்க. உசைது சாயிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல சொல்லுதாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பெண்மணிக்காக வேண்டியும் வெண்ணிறமான சணலாடை 2 ஆடைகளை என்ன செய்யுங்க, இவங்களுக்கு தயார் செஞ்சு கொடுத்துருங்க. வரக்கூடிய 3 அறிவிப்புகளை நாம் என்ன செஞ்சிருக்கோம், சொல்லி இருக்கோம். உசைது சாயிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக வரக்கூடிய செய்தி 5255. அதாவது அவங்க சிடிஜே சேர்ந்த சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் விமர்சனத்துக்கு எடுத்துக்கொண்ட செய்தி. 2வது 5637வது ஹதீஸ் கொண்ட 2வது சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது. 3வது 5254வது இலக்கம் கொண்டது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கொண்டு அறிவிக்கப்படக்கூடியது. 5256 என்ன செய்யப்படுது, அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது தாலீகா முஅல்லகான அடிப்படையில். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே நாம் என்ன செஞ்சிருக்கோம், இப்ப சொல்லி இருக்கோம். நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், அந்த ஹதீஸுகளை பார்த்து கொள்ளலாம். இப்ப இவர்கள் இந்த ஹதீஸ் இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமா பின்த் நுஅமான் என்ற அந்த பெண்மணியை திருமணம் முடித்தார்களா இல்லையா என்பது பற்றி உண்டான தகவல்களை தரக்கூடிய ஹதீஸுகள். இப்ப நாம முதலாவதாக என்ன சொன்னோம், அல் மன்ஹஜுல் இஸ்திக்ரா என்ற அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமா பின்த் நுஅமான் என்ற அந்த பெண்மணியை திருமணம் முடித்தார்களா இல்லையா என்பது பற்றி உண்டான வரக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும், ஒன்று சேர்க்கணும். இப்ப இந்த ஹதீஸ்களினுடைய முடிவு தீர்ப்பு என்னன்னு பார்த்தேன்னு சொன்னா எல்லாமே சஹீஹ் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாமே சஹீஹானது, சனது எல்லாமே சரியா இருக்குது. அது அவங்களும் ஏற்றுக்கொண்டதுதான். அதே சந்தர்ப்பத்தில் புகாரியில நாம சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டா சஹீஹான ஹதீஸ் மட்டும்தான் இருக்குங்கிறத நம்மளுடைய வாதமே. அவங்க அதை லைஃபானது இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகளும் உண்டு. அவங்களினுடைய வாதத்தின்படி அதே சந்தர்ப்பத்தில் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவைகள் நிறைய உண்டு. அதெல்லாம் நாம இப்ப இல்ல ஒவ்வொரு கட்டமாக இன்ஷா அல்லாஹ் நேரம் வரும் பொழுது பார்க்கலாம். எனவே ஹதீஸ் சஹீஹ் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸ் நம்மளுடைய இந்த ஹதீஸின் மூலமாக நாம தெரிந்து கொண்ட விஷயம் என்ன, அது எதை விவரிக்குதுன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமா பின்த் நுஅமான் இப்னு ஷராஹில என்பவரை திருமணம் முடித்திருந்தார்கள் என்ற அந்த தெளிவான ஒன்று இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறியக்கூடியதாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணம் முடிக்காத ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் வரவில்லை. உமைமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் மனவிலக்கு செய்தார்கள், தலாக்கு சொன்னார்கள். அப்பெண்மணியை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமானார்கள் என்ற செய்தியும் இந்த ஹதீஸ்களின் மூலமாகவே நாம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமாவை திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியும் அங்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்குது. உமைமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக்கு விட்டார்கள், மனவிலக்கு செய்தார்கள், அப்பெண்மணியை விட்டும் நீங்கினார்கள் என்பதையும் என்ன செய்து அந்த ஹதீஸ்களை நாம பார்த்து கொண்டோம். இதை நாம ஏற்கனவே நாம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராயி என்ற அந்த அடிப்படையில் மனாஹிஜுல் பஹ்ஸுல் இல்மியினுடைய அந்த வட்டத்திற்குள்ள நுழைஞ்சி அல் மன்ஹஜுல் இஸ்திக்ராயி என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கோம், இந்த புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம். இப்ப இவங்க 5255வது இலக்கம் கொண்ட அந்த ஹதீஸத்தை என்ன செய்தாங்கன்னு கேட்டா விமர்சனமாக கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களினுடைய ஒழுக்கத்திற்கு கேடாக இது பதிவு செய்யப்பட்டிருக்குது, இது ஹதீஸே இல்ல, இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான கதை, கட்டுக்கதை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நற்குணங்களுக்கு பாதிப்பாக இருக்குது, அல் குர்ஆனுக்கு நேரடியாக மோதக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் இவங்க என்ன செய்தாங்க, விமர்சனம் பண்ணி 1.5 மணித்தியாலமாக விமர்சனம் பண்ணி அந்த ஹதீஸ்ல இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி இந்த ஹதீஸ் அப்படியே மறுக்குதாங்க. அப்படி ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒருவரை திருமணம் முடிக்கவும் இல்லை, இது ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்பதை தான் இவர்கள் சொல்கிறார்கள். அதுல சஹோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் அந்த ஹதீஸை மறுத்துவிட்டு அது தானாக அல்ல, தன்னுடைய சொந்த ஆய்வின் பிரகாரமும் அல்ல, இன்னொருவர் சொன்னதை அதை அப்படியே உள்வாங்கி அப்படி என்ன செய்தார், பிரதிபலிச்சு வெளிக்கொண்டு வராரு.
அதுல அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயத்துல இப்ப அவர் விமர்சனங்களாக கொண்டு வர்றாரு. விமர்சனமாக ஒவ்வொன்றாக கொண்டு வந்து அந்த ஹதீஸை அல்ல என்பதை நிறுவுவதற்காக, இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான கட்டுக்கதை என்பதை நிறுவுவதற்காக ஒவ்வொன்றாக என்ன செய்தாரு சௌர் அப்துல் ராசிக் அவர்கள் அங்க கொண்டு வர்றாரு. அதுல கொண்டு வரக்கூடிய செய்தியில முதலாவதாக அந்த 5255வது இலக்கத்தில் ஹதீஸில் இருக்குது இல்லையா, உத்திய பில் ஜவுனியா என்று சொல்லி உமைமா என்ற அந்த பெண்மணி என்ன செய்யப்பட்டுச்சு, கொண்டு வரப்பட்டுச்சு. உத்திய இந்த ஒரு வார்த்தையை சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்டா, ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு வார்த்தையாக கொண்டு வந்து அந்த உத்திய சம்பந்தமாக கொண்டு வரப்பட்டது என்றால் என்ன என்பது பற்றி உண்டான ஒரு விவரத்தை என்ன செய்தாரு சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் பேசினார். அந்த வீடியோ இப்ப நீங்க பாருங்க. முதல்ல அந்த முஸ்லிம் அறிஞர் என்ன விளக்கம் சொன்னார் பாத்தீங்களா? முழுசா பாத்தீங்களா? கடத்தி வரப்பட்டார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை வச்சு சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய வாசகங்களை வைத்தே இந்த பெண் பலவந்தமாக கடத்தி வைக்கப்பட்டவர் தான், அந்த பெண் தானாக விரும்பி வர இல்லைதான் என்பதை அழகாக நிறுவினாரே அந்த அறிஞர். அதை பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் பார்க்கவில்லை என்றால் ஒரு சிலதை நான் தொட்டு காட்டுகிறேன். எப்படி வருது புகாரியில? உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபியின், ஒரு சிறு குழந்தை கொண்டு வரப்பட்டது ரசூலுல்லாவிடம். ஃபபால அலா சௌபிஹி, நபிகள் நாயகத்துடைய ஆடையிலே அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டால் ஃபதஆ பிமாயின், ரசூலுல்லாஹ் தண்ணீர் வளவரைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை தெளித்துக் கொண்டார்கள். வருதா இல்லையா? அப்ப இங்க ஒரு சிறுவனை, ஒரு குழந்தையை மடியில் சிறுநீர் கரைக்கின்ற அளவிற்கு வயதில் குறைந்த ஒரு சிறு குழந்தையை தானா விரும்பி வரக்கூடிய நிலையில் அந்த குழந்தை இருக்குமா? யாராவது சுமந்து வர வேண்டுமா? இதுதானே கொண்டு வருவது, இதுதானே கடத்தி வருவது. அவராக விரும்பாமல் வேறொருவருடைய விருப்பத்திற்கு அழைத்து வருவது தானே கடத்தி வருவது என்று அர்த்தம். அது சிறு குழந்தை என்பதனால அவருடைய தாயார் கொண்டு வந்திருப்பார், தந்தை கொண்டு வந்திருப்பார். ஆனா அந்த குழந்தை தானாக வந்ததா, விரும்பி வந்ததா, விபரம் அறிந்து வந்ததா, தெரிந்து வந்ததா? இல்லை. அப்ப இதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தானே உத்திய. இதே போன்று உத்திய பி ஜனாசத்தின், நபிகள் நாயகத்திடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஜனாசா தானா விரும்பி ரசூலுல்லாஹ் கிட்ட நடந்து வந்துச்சா? மௌத்தா போனா சேலையில வந்துருவார்கள், யாராவது சுமந்து கொண்டு வரணும். ஜனாசா விரும்பாத நிலையில், ஜனாசாக்கு என்ன நடக்குது என்று தெரியாத நிலையில் இன்னொருவர் கொண்டு வருவது தானே கடத்துதல் என்பது. அது ஜனாசா என்பதனால் தொழுகைக்கு சுமந்து கொண்டு வரப்பட்ட நிலை. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா கான யௌம பத்ரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர்க்களத்தில் உத்திய பி உசாரா, நபிகள் நாயகத்திடம் சிறை கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். கைதிகள் கொண்டு வரப்படுவார்களா? கைதிகள் தானா வந்து சரணடைவார்களா? பத்ர் போர்க்களத்தில் யாரு கைதிகளாக பிடிப்பட்டார்களோ அவர்களை ரசூலுல்லாவிடம் கொண்டு வரப்பட்டார்கள். அவங்களோட விஷயத்துல என்ன தீர்ப்பு எடுக்கணும், என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதை முடிவு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டார்களா இல்லையா? அதே மாதிரி வருகிறது உத்திய பில் அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொண்டு வரப்பட்டார்கள். இப்ப மனிதர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் அந்த மனிதர் தானாக விரும்பாம கொண்டு வரப்படுவதற்காக உத்தியபி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நீங்க சொல்ற அந்த முஸ்லிம் அறிஞர் பிஜே அவர்கள் அடுக்கடுக்கான சான்றுகளை போட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு மேல விளக்கினாரே, பார்க்கவில்லையா? வீடியோ பார்த்திருப்பீங்க. உத்திய என்ற வார்த்தையின் மூலமாக நிறுவி காமிப்பதற்கு ஒரு முயற்சி பண்கிறார். அதாவது கடத்தி, வலுக்கட்டாயமாக கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பது அவர்களுடைய ஒரு பிரதான ஒரு வாதம். உத்திய என்ற அந்த வார்த்தையில பிரதான ஒரு வாதமாக வலுக்கட்டாயமாக கடத்தி கொண்டு வரப்பட்டது. மனிதர்கள் என்ற அடிப்படையை பார்க்கும் பொழுது அந்த உத்தியபிகி என்று பாவிக்கப்பட்டு சொல்லி சொன்னால் அது கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பதுதானே அதனுடைய கருத்து. அடுக்கடுக்கான ஆதாரங்களை எல்லாம் அந்த அறிஞர் வைத்தரே, இதை நீங்க பார்க்கலையா அப்படி என்று சொல்லிட்டு மடமைத்தன்மையை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். உத்திய என்ற வார்த்தையில, இந்த உத்திய பிகி என்ற அந்த வார்த்தையிலேயே இவருடைய அறியாமை, இவருடைய அரபி புலமை, இவருடைய தேர்ச்சி ஆற்றல், இவருடைய ஆய்வு திறன் என்ன என்பது தெளிவாகவே நமக்கு புரியுது. அந்த வீடியோவிலே அவருடைய அந்த நிலையை காமித்து காட்டுகிறார். அதற்கென்று ஆதாரமாக
அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வச்சுன்னு சொல்லுதாரா இல்லையா? அது ஆதாரமாக உத்தியபிகி என்று சொல்லி சொன்னா, உத்தியபி என்று பாவிக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக கடத்தி கொண்டு வரப்படுவதுதான் அப்படிங்கறத நிறுவுவதற்காக வந்து அதே புகாரி ஷரீஃபில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஹதீஸுகள் ஆதாரமாக காமிச்சு இங்க என்ன கடத்தி கொண்டு வரப்பட்டது தானே பொருள் அப்படிங்கறத சொல்ல வராரு. சொல்லி அந்த ஹதீஸ் என்ன செய்தார், அப்படியே மறுப்பதற்குண்டான ஒரு ஆய்வு உண்டு என்ற ஒரு ஒன்றை அவர் காட்டுகிறார். அது ஆய்வல்ல, அது மடமை. அரபி தெரியாது, அரகுறை. அதாவது நுனிப்புல் மேய்ந்த எரும மாடுகள் நாம சொல்லுவோமா இல்லையா பேச்சு வழக்குல, நுனிப்புல் மேய்ந்த எரும மாடுகள். அப்ப அரபி புலமையினுடைய ஆற்றல், அவருடைய மகாரத் என்ன செய்து நமக்கு அதுல தெரிய வருகிறது. ஒரே பொருளை தரக்கூடியதா இருக்குது, முத்தக்காரிபாக இருக்குது. இப்ப இங்க இந்த அத்தாபிகி என்று சொல்லி சொன்னா அழைச்சு கொண்டு வரப்பட்டது. உத்தியபிகி அழைத்து வந்தான். உத்தியபி என்று சொல்லி சொன்னா கொண்டு வரப்பட்டது, அழைத்து கொண்டு வரப்பட்டதுங்கிறத கருத்து. கொண்டு வரப்பட்டது உதாரணமா இப்ப தமிழ்ல பார்த்தன்னு சொல்லி சொன்னா கொண்டு வரப்பட்டது என்பதற்கும் இவர் சொல்வதை போன்று கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பதற்கும் எவ்வளவு ஒரு பாரிய வேறுபாடு இருக்குது. கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பதற்கும் கொண்டு வரப்பட்டது என்பதற்கு தமிழில் கூட எவ்வளவு ஒரு பாரிய வேறுபாடு இருக்குது. ஒருவரிடத்துல ஒரு பொருள் இருக்கலாம், அல்லது ஒரு மனிதர் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா அவரை அழைச்சு கொண்டு வரப்படும், அல்லது இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து கொடுக்கப்பட போகுது. இதுதான் ஒரு சாதாரணமாக தமிழில் நாம பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கு நாம சொல்லக்கூடிய ஒன்று. அது அதற்கு விருப்பம் இல்லாம, விரும்பியா வந்தது, விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமாக கடத்தி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் என்ன செய்தார்னு கேட்டா அவர் அந்த ஆழமாக ஒரு அழுத்தி பேசுகிறார். அழுத்தி பேசும் பொழுது அது என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா ஒரு விதமாக பார்க்கப்படுது. அழுத்தி வலுக்கட்டாயமாக கடத்தி, அதுதானே கடத்தி கொண்டு வரது, விருப்பம் இல்லாம, விரும்பியா வந்துச்சு விருப்பம் இல்லாம இப்படின்னு சொல்லி அவரு எங்கேயோ போறாரு. சரி, இப்ப நாம அதுக்குள்ள வந்துருவோமே. இப்ப அத்தாவினுடைய மஜ்ஹூல் தான் உத்தியவாக என்ன செய்யப்படு கொண்டு வரப்படும். அத்தாவினுடைய மஜ்ஹூலாக உத்தியபி இப்ப கொண்டு வரப்பட்டது, கடத்தி கொண்டு வரப்பட்டதுங்கிறத சொல்லுதாரு. அதுக்கு ஆதாரமாக புகாரி ஷரீஃபில் இருந்து அவர் ஹதீசுகளை கொண்டு வர்றாரு. அதுல முதலாவதாக ஒரு ஹதீஸ் சொல்லுதாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபியின், அவர் முதலாவதாக அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆதாரம் கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சிறு குழந்தை கொண்டு வரப்பட்டது. இவருடைய பார்வையில கடத்தி கொண்டு வரப்பட்டதுல வச்சுக்கொள்ளுங்க, கடத்தி கொண்டு வரப்பட்டது. அப்ப அந்த கடத்தி கொண்டு வரப்பட்டது அந்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மடியில உட்கார்ந்து வைக்கப்பட்டுச்சு. சிறு குழந்தை தானே, சிறு குழந்தை. அப்ப மடியில இருந்ததுனால அந்த மடியில அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிட்டு, சிறுநீர் கழிச்சதன் பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீரை அழைத்து வர சொல்லி என்ன செய்தாங்கன்னு கேட்டா தண்ணீரை தெளிக்குதாங்க. அதுல இது புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி. பாபு பௌலி சுபியா, சிறு குழந்தைகளினுடைய சிறுநீர், சிறு குழந்தைகளினுடைய சிறுநீர் என்ற கருத்தை தரக்கூடிய அந்த பாபு பௌலி சிபியான்கிற பாடத்துலதான் பதிவு செய்யப்படுது. அதாவது கிதாபுல் உதுவினுடைய பாடத்துல உட்பிரிவாக பௌலி சிபியான், சிறுவர்களினுடைய, சிறு குழந்தைகளினுடைய சிறுநீர் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய பாடம். அதாவது 222வது இலக்கம் கொண்ட ஹதீஸ், 222வது இலக்கம் கொண்ட ஹதீஸ். இதுதான் இவருடைய பிரதான ஆதாரங்களை முதலாவதாக காட்டக்கூடியது. இந்த குழந்தை கொண்டு வரப்பட்டு கடத்தித்தன கொண்டு வரப்படுது, விரும்பி வந்துச்சு அந்த குழந்தை நடந்து வந்துச்சா, யாராவது ஒரு ஆள் தர கொண்டு வந்திருக்கணும், அவருடைய தாய் அல்லது தந்தை யாராவது ஒரு ஆள் தர கொண்டு வந்திருக்கணும். அப்ப உத்தியபி என்று சொல்லி வரும் பொழுது கடத்தி கொண்டு வரப்படுவதற்கு தானே சொல்லுவது. அப்ப அது மாதிரி தான் இங்க என்ன செய்யப்படுகிறது, உமைமா என்பவர் கடத்தி கொண்டு வரப்பட்டார். இப்ப ரெண்டை நாம உற்று நோக்கணும். முதலாவதாக ஒருவரை கடத்தி கொண்டு வார் என்று சொல்லி சொன்னா என்ன நோக்கத்திற்காக, எதற்காக கடத்தப்பட்டார்? இப்ப உமைமா ஏன் கடத்தப்பட்டார்?
ஏன் கடத்தப்பட்டன்னு சொல்லி சொன்னா, இங்க இந்த இவங்களினுடைய அந்த விமர்சனத்தின்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாக நடக்கிறதுக்கு முயற்சிக்காங்க. ஒரு பெண்ணையே கடத்தணும், வலுக்கட்டாயமா பலாத்காரங்கள் செய்யப்படலாம், அல்லது அந்த பெண்ணின் மூலமா பெண்ணினிடத்தில் இருந்து ஏதோ நகைகள், ஆபரணங்கள், ஆபரணங்கள் இருக்கலாம், அவைகள் என்ன செய்யப்படலாம், அபகரிக்கப்படலாம். இதுதான் ஒரு பெண்ணின் மூலமாக பெறப்படக்கூடிய ஒன்று கடத்தப்பட்டதன் பின்னால. இப்ப இவங்களினுடைய இந்த விமர்சனத்தின் படி உமைமா கடத்தப்பட்டிருக்கார் என்று சொல்லி சொன்னா, கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கார் என்று சொன்னா, ஏன் கடத்தி கொண்டு வரப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப என்ன செய்தாங்க, இங்க இவங்களினுடைய அந்த விமர்சனத்தின் படி தவறான முறையில நடக்கிறதுக்கு முயற்சிக்காங்க. அப்ப இதுக்கு தானே கடத்தி கொண்டு வரப்பட்டது. அப்ப இது ரெண்டுக்குமே தோதுவா இருக்கா இல்லையா? ஒரு பெண்மணி கடத்தப்படுவார் என்றால் தவறாக நடப்பதற்கு முயற்சி பண்ணப்படுகிறது. அப்ப இந்த கடத்தப்படுதல் என்பதற்கும் இந்த செயற்பாடுக்கும் ஒரு தொடர்பு சரியா இருக்குதா இல்லையா, தோதுவா இருக்கா இல்லையா? ரைட். ஆனா அப்படி இல்ல. அது என்ன, உமைமா கடத்தப்படல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி என்பதுதான் நம்மளுடைய வாதமே. அப்ப தோதுவா இருக்க, அப்ப இவங்களுடைய வாதப்படி தோதுவா இருக்கா இல்லையா? இவர் காட்டக்கூடிய ஹதீஸை கொண்டு வாங்க. உத்தியபி சபியின், இந்த குழந்தை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, கடத்தி கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா, இந்த குழந்தையே கடத்தி கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த குழந்தைய ஏன் கடத்தப்பட்டுச்சு? இந்த குழந்தையை வெட்டி கொலை செய்யறதுக்கா? கடத்தி கொண்டு வரப்பட்ட குழந்தை எதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மடியில வைக்கணும்? ஏதாவது அந்த குழந்தையினுடைய கண்ணை ஏதாவது புடுங்கி அல்லது கிட்னிகளை இதுகளை ஏதாவது புடுங்கி கிடங்கி எங்கேயாவது விக்கிறதுக்கா? யாருக்காவது தானம் பண்ணுறதுக்கா? இந்த குழந்தை எதுக்காக வேண்டி கடத்தப்பட்டுச்சு? இவருடைய இந்த வாதத்தின்படி பார்க்கணுமா இல்லையா? ஆதாரமா இவர் தானே கொண்டு வராரு. உத்திய பிசபி என்று சொல்லி இந்த குழந்தை கடத்தப்பட்டுச்சு சொல்லி நீ எதற்காக வேண்டி கடத்தப்பட்டுச்சு அதை தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அவரை பாட்டுக்கு அவர் போட்டு இப்படித்தான் இந்த உத்திய கடத்தப்படுது சொல்லி சொல்லி போனா சரி வருமா? இப்ப இத நாம விளக்கமே, இப்ப நாம விளக்கத்தானே வந்திருக்கோம். அதை அப்ப எந்த விதமான இது நோக்கம் வேணுமா இல்லையா? கடத்தப்பட்ட அந்த குழந்தை கடத்தப்படுவதற்குண்டான காரணம் என்ன என்பதை நாம பார்க்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களின் மூலமாக வரக்கூடிய செய்தி. அந்த ஹதீஸ் இது புகாரி ஷரீஃபில் 4 இடத்தில் இடம் பெறுகிறது. முதலாவதாக 222வது இலக்கம் கிதாபுல் வுதுல பாபு பௌலி சிபியான் என்ற அந்த பாடத்தில் இப்ப நான் மேல சொன்னது இவர் சொன்ன ஹதீஸ். அதே சந்தர்ப்பத்தில் 5468வது இலக்கமாக அந்த ஹதீஸ் மீண்டும் ஒரு இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அகீகாவினுடைய பாடத்துல பதிவு செய்யப்படுகிறது. 5468 அகீகாவினுடைய பாடத்துல பதிவு செய்யப்படுகிறது. இன்னொன்று 6002வது இலக்கம் 6002வது இலக்கம் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படுகிறது? அதாவது அதாவது மடியில குழந்தைகளை, சின்ன குழந்தைய சிறுவரை மடியில வைப்பது சம்பந்தமாக பேசப்படக்கூடிய ஒரு பாடம். அதுல என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா 6002வது இலக்கம் கொண்ட ஹதீஸ் என்ன செய்யப்படுகிறது? பதிவு செய்யப்படுகிறது. 6355வது ஒரு ஹதீஸ் என்ன செய்யப்படுகிறது? அதே ஹதீஸ் பதிவு செய்யப்படும் 6355வது இலக்கம். இப்ப நாம 6355வது இலக்கம் கொண்ட ஹதீஸ் தான் நமக்கு மெயின். அதுதான் அங்கதான் பாயிண்டே இருக்குது. அந்த கடத்தி கொண்டு குழந்தை கடத்தப்படுதா இருக்குதா இல்லையா? என்னத்துக்காக கடத்தப்படுங்கிற காரணப்படுமே இல்லையா? காரணம் அங்கதான் இருக்குது. இப்ப ஹதீஸ் விரிவுரையாளர்களினுடைய விவரங்களை விளக்கங்கள் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல குழந்தை ஏன் கொண்டு வரப்படுதுன்னு கேட்டா, பரக்கத்தை நாடி கொண்டு வரப்படுது. பரக்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு துஆ செய்ய வேண்டும். அதே போன்று இனிப்பு பண்டங்கள், என்ன பேர்ச்சம்பழங்கள் போன்றவைகள் இனிப்பு பண்டங்களை வாயில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு மென்று அதை அந்த குழந்தை கூட்டுகிறது. இப்படியான செயற்பாடுகளை செய்வதற்காக வேண்டித்தான் குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன செய்தாங்க? பெற்றோர்கள் கொண்டு வருகிறார்கள். பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக வேண்டித்தான் இந்த செய்தி அதைத்தான் நமக்கு சொல்லி தருது. 6355வது இலக்கம் கொண்ட ஹதீஸ் இருக்கா இல்லையா? அந்த இதே ஹதீஸ் அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத்தில்
6355 பாபு துஆ லிஸ்பியா, குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்தல் என்ற அந்த பாடத்துல ஹதீஸ் இடம்பெறுது. எதை கொண்டு? பில் பரக்கத்தி. பாபு துஆ லிஸ்பியானி பில் பரக்கா, பரக்கத்தை கொண்டு, பரக்கத்துக்காக வேண்டி அந்த குழந்தைகளுக்கு துஆ செய்யணும். பரக்கத்தை வேண்டி துஆ செய்தல் என்ற அந்த பாடத்துல தான் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, வமஸ்ஹரூசிஹிம், அந்த குழந்தைகளினுடைய தலைய ஒரு பரக்கத்துக்காக வேண்டி துஆ செஞ்சு போட்டு என்ன செய்யுது, ஒரு இரக்கத்துல பாசத்துல தடவுதல் என்ற அந்த பாடத்துல தான் 6355வது இலக்கம் கொண்ட அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்ப அந்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல என்ன வரும், அந்த அதுல வரும் குழந்தைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு கொடுக்கப்பட்டதன் பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, துஆ செய்வார்கள். அந்த குழந்தைகளுக்கு பரக்கத்தை வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த நேரத்துல அதுக்கு பின்னாடி தம்பரிது என்ன, ஃபஉத்திய பிஸபியின், இன்னொரு குழந்தை என்ன செய்யப்பட்ட ஒரு சிறுவர் கொண்டு வரப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கொண்டு கொடுக்கப்பட்ட பொழுது மடியில வச்சிருந்தாங்க. அப்பதான் என்ன செய்யப்படுது, அந்த குழந்தை சிறுநீர் கழிக்குது. சிறுநீர் கழிச்சதன் பின்னாடி தான் தண்ணி கொண்டு வரப்பட்டு என்ன செய்யப்பட்டு தெளிக்கப்படுது. இது 6355வது. இப்ப 6002ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, 6002வது இலக்கம் கொண்ட ஹதீஸ பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, பாபுல் வதஉ ஸபீ ஃபில் ஹிஜ்ர், அது மடியில குழந்தைகளை வைப்பது சம்பந்தமாக பேசப்படக்கூடியது வரும்பொழுது வருது. எப்படின்னு கேட்டா, அந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது உத்திய பிஸபியின், அந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டின்னு சொன்னா, இனிப்பு பண்டங்களை வாயில போட்டு மென்று அந்த குழந்தைக்காக வேண்டி, அந்த குழந்தையினுடைய வாயில வைப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டுச்சு. அது எதுல 6002வது இலக்கத்தில் அந்த வார்த்தை இடம்பெறும். யுஹன்னிகவு என்று என்ன செய்யப்படுது, அந்த வார்த்தை இடம்பெறுது தஹனீக். அப்ப இனிப்பு பண்டங்களை மென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில மென்று என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. 5468வது ஹதீஸாக பதிவு செய்யப்படக்கூடிய அகீகாவினுடைய பாடத்துல வருதா இல்லையா, அகீகாவினுடைய பாடத்துல வரக்கூடிய செய்தியிலையும் எப்படின்னு கேட்டா, எதுக்காக வேண்டி, தஹனீக்குக்காக வேண்டி தான் கொண்டு வரப்படுது. இனிப்பு பண்டங்களை வாயில மென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த குழந்தை கூட்டுவாங்க. இது முஸ்தஹப்பான சுன்னத்தான காரியம். சிறு குழந்தைகளுக்கு தேனை எடுத்து என்ன செய்வாங்க, வைப்பாங்க. பேர்ச்சம்பழத்தை நல்ல மென்று அந்த குழந்தைக்கு வைப்பாங்க. இது சுன்னத்தான காரியம் சின்ன குழந்தைகளுக்கு. அப்ப இதற்காக வேண்டித்தான் அந்த குழந்தைகள் கொண்டு வரப்படுகிறது. அதே அடிப்படையில் அந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களின் மூலமா அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தி சொல்லுது. அதுதான் உத்திய பிஸபியின் என்ற அந்த குழந்தை ஏன் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி சொன்னா, இதற்காக வேண்டி தான் கொண்டு வரப்பட்டது. பரக்கத்தை வேண்டி துஆ செய்வதற்காக வேண்டி. இந்த ஹதீஸை இவர் ஆதாரமாக கொண்டு வந்து உத்திய பிஸபியின், இந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது கடத்தி தானே கொண்டு வரப்பட்டது. தாய் தானே கொண்டு வந்திருக்கணும், தந்தை கொண்டு வந்திருக்கணும். இந்த தந்தையின் தாயும் எதுக்காக வேண்டிய குழந்தை சிரிப்பு வருதே இல்லையா, தாயும் தந்தையும் சேர்ந்து இந்த குழந்தையை கடத்தி எங்க கொண்டு போறாங்க, பெலி கொடுக்கிறதுக்கா, பேபிசாசிகளுக்கு பெலி கொடுக்கிறதுக்கா கடத்தி கொண்டு போறா குழந்தைய, தான் பெற்ற குழந்தைய. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லாஜிக் இருக்க வேணாதா பேச்சுல ஆதாரமாக காட்டு. ஹதீஸ் ஒரு தோதுக்கு சரியா அமையணுமா இல்லையா. இப்ப இந்த தாய் தந்தையர்கள் எதுக்கப்ப அந்த குழந்தைய கடத்துறது, பெலி கொடுக்கிறதுக்கா, எதுக்கு கடத்தின? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தன் பெற்ற குழந்தையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எதுக்கு கடத்தி கொண்டு கொடுத்தது, எதுக்கு கடத்தி கொண்டு கொடுத்து? உத்திய பிஸபியின் குழந்தை கடத்தப்பட்டதுன்னு சொல்லி ஆதாரம் காட்டுதீங்களே. அப்பா யாருக்கும் சரியாத்தனை படிச்சீங்க, அரபு சரியாத்தனை படிச்சு எங்க படிச்ச நீங்க? அப்ப தெளிவாகவே புகாரி ஷரீஃபினுடைய அந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறது எதற்காக வேண்டி அந்த குழந்தை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி, அழைத்து கொண்டு வரப்பட்டது, கடத்தியா கொண்டு வரப்பட்டது. பரக்கத்தை வேண்டி துஆ செய்வதற்கு கடத்தி கொண்டு வரணுமா? தஹனீக்குக்காக வேண்டி அந்த குழந்தை கடத்தியா கொண்டு வர்றது. அப்ப உத்திய பிஸபியின் என்று சொல்லி சொன்னா, அந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது என்று சொன்னா அழைத்து கொண்டு வரப்பட்டது. பரக்கத்தை வேண்டி துஆ செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கொண்டு வருவாங்க. அது புகாரி ஷரீஃப்ல அந்த ஹதீஸ்களே நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது.
இதை ஆதாரமாக காட்டி கடத்தி கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி அந்த ஹதீஸை கொண்டு தொடர்பு படுத்தி கடத்தி கொண்டு வாரன்னு சொல்லுதீங்களே, உத்தியபின்னு சொல்லி கடத்தி கொண்டு வரப்பட்டது எங்க அப்படி கருத்து இருக்குது? கடத்தப்பட்டதுங்கிறதுக்கு அரபி வார்த்தை உங்களுக்கு தெரியாதா? கடத்தப்பட்டது சொல்லி சொன்னா அரபி வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதுதான் கடத்தப்பட்டது. கடத்தப்பட்டதுங்கிற அந்த கருத்தை தரக்கூடிய வார்த்தை தான் வார்த்தை. என்று சொல்லி சொன்னா தான் கடத்தப்படுதுங்கிற கடத்தல்ங்கிற கருத்து வரக்கூடிய வார்த்தை தான். அத்தாண்டு சொல்லி சொன்னா ஜாண்டா ஹதரண்டு சொல்லி சொன்னா என்ன? கொண்டு வந்தான், உத்தியபி கொண்டு வரப்பட்டது, அழைத்து வரப்பட்டது என்று சொன்னா கடத்தல் வலுக்கட்டாயமாக கொண்டு வருதல் என்ற எப்படி கருத்து கொடுக்குது? எப்படி கருத்து கொடுக்குது? அப்ப ஹதீஸ் ஒன்றை மறுப்பதற்கு, அதை இல்லை என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எது தோதுவோ மனசுல பட்டதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு போவீங்க. அப்படியா? இதான் மார்க்கம் சொல்லக்கூடிய முறை. இதுல வர அடுத்தது உத்தியபி ஜனாசா கொண்டு வரப்பட்டது. எதுக்கு ஜனாசா? ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போனதுக்கு பின்னாடி அந்த ஜனாசாவை கடத்தப்பட்டுச்சு. எதுக்கு கடத்தப்பட்டுச்சு? மௌத்தா போனதுக்கு பின்னாடி அங்க உடல் உறுப்புகள் பாகங்கள் எல்லாம் எடுத்து ஏதாவது விற்பனை பண்ணதுக்கா? இல்ல உடல் உறுப்பு பாகங்கள் எல்லாம் எடுத்து முள்ளு எலும்புகள் எல்லாம் எடுத்து ஏதாவது சூனியங்கனிகளை வைக்கிறதுக்கா? எதுக்கு ஜனாசா கடத்தப்பட்டுச்சு? உத்தியபி ஜனாசத்தின் ஜனாசா எதுக்கு கடத்தப்பட்டுச்சு? என்னத்துக்கு? ஏதாவது சாதிக்கிறதுக்கா ஜனாசா வச்சு கடத்தப்பட்டது? அழைத்து கொண்டு வரப்பட்டது, கொண்டு செல்லப்பட்டது சொன்னா உத்தியன்னு சொல்லிச்சு. உத்தியபின்னு சொன்னா அதனப்பா கருத்து. கொண்டு வரப்பட்டது, அழைத்து கொண்டு வரப்பட்டதுண்டா எங்க கடத்தப்படுது? எகுத்தான்னு சொன்னதானே கடத்தல்ங்கிற கருத்து வரணும். இதுக்கு எப்படி கருத்து வர? அப்ப உத்தியபில் ஜவுனியான்னு சொல்லி சொன்னா உமைமா கொண்டு வரப்பட்டாருன்னு சொல்லி சொன்னா அவங்க அழைச்சு வரப்பட்டிருக்காங்க, கொண்டு வரப்பட்ட என்ன அழைத்து கொடுக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட அவ்வளவுதான். சாதாரணமா விளங்கக்கூடியது ஒன்றுதானே. அப்ப இது இவ்வளவு பெருசா மெருகூட்டி அதுக்கு இந்த துணைகள் எல்லாம் சேர்த்து அதை சோடிச்சு கடத்தல், அபகரித்தல், வலுக்கட்டாயமா கொண்டு வருதல், விரும்பாம கொண்டு வருகிறது என்று சொல்லி இவ்வளவு பேசுறீங்களே, படிக்கலையா? ஒரு நேர காலம் எடுத்து வாங்க, நான் படிச்சு தரேன். அதை பத்தி வெக்கப்பட வேணும். அப்ப ஏனைய இவர் கொண்டு வந்த ஏனைய அடுக்கடுக்கான ஆதாரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வந்து ஒவ்வொன்றா சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா நேர்காலங்களுக்கு இடம் கொடுக்காது. அப்போ ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த உத்தியபி சபிங்கிற ஹதீஸே போதும் போல. உத்தியபி சபிங்கிற ஹதீஸே போதும், தாராளமாக போதும். இவருடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி காமிக்குது. அதே புகாரி ஷரீஃபில வேற ஹதீஸுகளை பார்ப்போம் சொல்லி சொன்னா உத்தியபி இனாயின் பாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. உது செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல என்ன செய்யப்பட்டுச்சு? பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது. உத்திய பி இனா என்று வருது. அது மாதிரி பி கதஹ் என்று சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு வருது. பி வதுஇன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு வரப்படுகிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செய்யப்பட்டுச்சு? கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெறுது புகாரி ஷரீஃபிலே. இவருடைய இந்த வாதத்தின்படி, இந்த கருத்தின்படி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பாத்திரம் கொண்டு வரப்பட்டன்னு சொன்னா உத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி இனாயின் வஹுவ பி ஸௌரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஸௌராங்கிற அந்த இடத்துல இருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. அப்ப பாபு அலாமாத் நுபுவா ஃபில் இஸ்லாம்ங்கிற அந்த பாடத்திலே அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் இடம்பெறுகிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அந்த பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி சொன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப சஹாபாக்கள் எங்க கடத்தினா இந்த பாத்திரத்தை? இந்த பாத்திரத்தை சஹாபாக்கள் எங்க இந்த கடத்தி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு கொடுத்தது? ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாத்திரத்தின் மூலமாக இல்ல விக்கிறதுக்கா, எங்க இரும்பு கடைக்காரங்களுக்கு கொண்டு கொடுக்கறதுக்கா பாத்திரம் கடத்தி கொண்டு கொடுக்கப்பட்டுச்சு? என்ன கருத்து வைக்கிறீங்க? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாத்திரம் கொண்டு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னா, கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி சொன்னா திட்ட தெளிவாக உள்ளது விஷயம். அது
உது செய்வதற்காக அந்த பாத்திரம் கொண்டு கொடுக்கப்படுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாத்திரத்தினுள் விரலை விடுகிறார்கள். சஹாபாக்கள் உது செய்தாங்க. கிட்டத்தட்ட 300 சஹாபாக்கள் உது செய்தார்கள். அங்க மோஜிசா காமிக்கப்படுகிறது. விரல்ல என்ன ஊற்றெடுக்குது தண்ணி. அப்ப உத்திய என்று சொல்லி சொன்னா கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா இப்ப உங்களுடைய கருத்தின் படி பார்க்கும் பொழுது இப்ப மனிதர்கள் என்று வரும் பொழுது உத்திய என்று வந்தால் கொண்டு வரப்பட்டது என்றால் கடத்தி கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி சொன்னா அப்ப உயர்திணை மனிதர்களினுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது உயர்திணையாக மனிதர்களோடு சம்பந்தப்படுத்தப்படும் பொழுது மட்டும்தான் கடத்தி கொண்டு வரப்படுதல் என்ற அந்த கருத்து கொடுக்கணும். இல்ல அகரிணையாக உள்ள இடங்கள்ல பாத்திரங்கள் பொருள்கள் இந்த மாதிரியாக வரும் பொழுது கடத்தி கொண்டு வரப்பட்டது கடத்தல் அப்படிங்கிற அந்த கருத்து கொடுக்க இயலாதா? அதுக்கு ஏதும் சட்டங்கள் அப்படி ஏதும் இருக்குதா சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களே? மனிதர்களோடு தொடர்பு படும் பொழுது கடத்தல்ங்கிற கருத்தை கொடுக்கணும். மனிதர்களோடு தொடர்பு படாமல் வரும் பொருளாக அகரிணையாக உள்ள உபயோகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களோடு வரும் பொழுது கடத்தல்ங்கிற கருத்தை என்ன செய்யக்கூடாது, அங்க கொடுக்க கூடாது. வறுமையில சாதாரணமா கொண்டு வரப்பட்டது எடுத்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற கருத்து தான் கொடுக்கணுமா? அப்படி ஏது சட்டங்கள் எதுவும் இருக்குதா? இருந்த அந்த மக்களுக்கு சொல்லுங்க, விளங்கிக் கொள்ளட்டும். அப்ப உத்தியபி சபிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தீங்க. உத்தியபில் ஜனாசா கடத்தப்பட்டது. நினைக்கும் பொழுதெல்லாம் சிரிப்பு வருது. உத்தியபில் ஜனாசா கடத்தி கொண்டு வரப்பட்டது எதுக்கு? எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொந்தங்களே, உத்தியபி என்று சொல்லி சொன்னா அங்க கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பது கருத்தல்ல. இவர்களினுடைய மடமை, அறியாமை, இவர்களினுடைய சிந்தனையிலிருந்து அவர்களாக என்ன சோடிக்கப்பட்ட கருத்து இந்த கடத்தல்ங்கிறது. உத்தியபின்னு சொன்னா கடத்தல்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டது. அத்தாவினுடைய மஜ்ஹூல் தன உத்திய. அப்ப இது மாதிரி நிறைய இடங்கள்ல வருகுதே இந்த அத்தா எத்தி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள்ல வருகுது. உத்திய பிஹி, உத்திய பிஹா, மானசாக பெண்பால பார்த்தும் பொழுது பிஹாண்டு வந்துருது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய சில பொருட்களோடு சம்பந்தப்படுத்தி மனிதர்களோடு சம்பந்தப்படுத்தி எல்லாம் இடம்பெறுகிறது. அப்ப அந்த கடத்தல்ங்கிறது அந்த கருத்தே கிடையாது. உத்தியபில் ஜவுனியா உமைமா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யப்பட்டாங்க? கொண்டு வரப்பட்டாங்க, அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த ஹதீஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த ஹதீஸ்ல பேச வேண்டியது இருக்குது. இவருடைய விமர்சனத்தின அந்த உத்தியபி என்பதற்கு மட்டும்தான் இப்ப நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த உத்தியபி என்ற இந்த வார்த்தைக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய கடத்தி கொண்டு வரப்பட்டல் என்ற கருத்தே இல்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான், அதை விளக்கப்படுத்துவதற்காகத்தான் நாம இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிருக்கோம், சில விஷயங்களை சொல்லி இருக்கோம். அவர் கொண்டு வந்த ஹதீஸிலிருந்தே நாம பேசியிருக்கோம். அவர் ஆதாரமாக கொண்டு வந்தாரா இல்லையா? அந்த ஹதீஸை நாம் எடுத்து சொல்லி இருக்கோம். இல்ல நாம சொன்னது பிள்ளை, வேற மாதிரி தான் அவரோட கடத்தி தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கடத்தல்ங்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது வேணுமா இல்லையா? அதுக்கு சொல்லட்டும், அந்த குழந்தை எதுக்கு அவனுக்கு கடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி, எதுக்காக அவன் அந்த கடத்தப்பட்டது? அப்ப கொடுக்கக்கூடிய கருத்து நிகழ்வுக்கு சரியாக அமையணும். நிகழ்வுக்கு சரியாக அது இருந்தால்தான் அக்கருத்து என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே உத்தியபி என்ற அந்த வார்த்தையினுடைய விஷயத்துல கடத்தல்ங்கிறது கருத்தே கிடையாது. அந்த முசல்லான்னு சொல்லுதாங்க இல்லையா, திடல் தொழுகைங்கிறது. முசல்லாங்கிற அந்த வார்த்தைக்கு திடல்ங்கிற கருத்தை காமிக்கலாமா? திடல்ங்கிற கருத்தை காட்டலாமா? கடைசி வரைக்கும் காட்ட முடியாது. அது இவங்களாக திணிச்சது திடல். எங்க இருக்கு திடல்ங்கிறது? திடல்னா என்ன? திடல்ங்கிற வார்த்தைக்கு அரபியில் என்ன வார்த்தை சொல்லுது? முசல்லாண்ட சொல்லுது. அப்ப முசல்லாங்கிறது என்ற வார்த்தைக்கு திடல்ங்கிற கருத்தே கிடையாது. மறுமை நாள் வரைக்கும் நாம் அவகாசம் தரோம், சொல்லுங்க பாப்போம். அப்ப உத்தியபி என்ற அந்த வார்த்தையினுடைய விஷயத்துல கடத்தல்ங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அது இவங்களாக திணிச்சது. ஹதீஸை மறக்கணுமா இல்லையா? ஆபாசம் சொல்லி காமிக்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸை மறக்கணுமே, அதுக்காக வேண்டி இவங்களாக திணிச்சது. எனவே இவருடைய இந்த வாதம் ஒரு உப்புச்சப்பில்லாத வாதம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸினுடைய விஷயத்துல
அறிஞர் பெருமக்களினால, ஹதீஸ்களை அறிஞர்களினால, நிறைய இமாம்களினால இந்த ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய சுபஹத்துகள் என்ன, இந்த ஹதீஸினுடைய வந்திருக்கக்கூடிய விமர்சனம் என்ன என்பதை சொல்லி அதற்குண்டான விளக்கங்களை தெளிவாகவே எழுதியிருக்கிறார்கள். அது பின்னால நாம என்னங்கிறத சொல்லலாம். ஆனா இந்த உத்தியபிங்கிறது எந்த அறிஞர் பெருமக்களினுடைய விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய அமைப்புல எங்கேயுமே இல்லை. இந்த கடத்தல்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, எந்த அறிஞர் பெருமக்கள் அப்படி ஒரு விஷயங்களை விமர்சனமாக கொண்டு வந்து பேசியோ எழுதியோ இல்ல இதனுக்கு இதுதான் பதில்ங்கிறது சொல்லியோ இல்லை. என்ன, அது அப்பாற்பட்டது. இந்த உத்தியபிங்கிறது அப்பாற்பட்டது. அது இவங்களாக திணிச்சது. அழைத்து கொண்டு வரப்பட்டார், அவ்வளவுதான். அழைத்து வரப்பட்டார் அவ்வளவுதானே தவிர கடத்தல்ங்கிறது விருப்பம் இல்லாமங்கிறது இப்படி எல்லாம் இது இவங்களாக திணிச்சது. எனவே இருக்கக்கூடிய அன்பர்கள் சகோதரர்கள் இவங்களினுடைய ஆய்வுத்திறன் என்னங்கிற நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக நாம இவங்களினுடைய அடுத்த வாதம் என்ன இவர் வச்சிருக்காருங்கிறத நாம சொல்லுவோம். எனவே இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்துல நாமளுமே சில விஷயங்களை கேட்டிருக்கோம். அது பேசுவதாக இருந்தால் அவர் தெளிவாக பதில் சொல்லட்டும். எனவே இவர் கொண்டு வந்திருக்கக்கூடியவைகள் அந்த உத்தியபிங்கிற விஷயத்துல என்ன கடத்தல்ங்கிறது அது வேலையே இல்லை, கடத்தல்ங்கிற கருத்தை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.